அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிரடியாக உயர, பல வழிகளிலும் பணம் உங்களை தேடி வர இந்த ரகசிய குறியீட்டை உங்களுடைய கையில் இப்படி எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை தரக்கூடியது. ஸோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க யூஸ் பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரெய்கி குறியீட்டு முறையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பணத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய ரெய்கி சிம்பிளை இன்னைக்கு நம்ம வரைய போறோம். இதை எப்படி எந்த நேரத்தில் வரையணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க தினமும் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு பணவசிய முறையாக இருப்பதனால பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இப்ப கணவர் வேலைக்கு போறாரு அல்லது பிசினஸ் பண்றாருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். மனைவியும் வேலைக்கு போறாங்கன்னா கணவர் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த பணவசிய முறையை நீங்க பயன்படுத்தலாம். அந்த குடும்பத்திற்கே அது நல்ல பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் 90 நாட்கள் 90 டேஸ்க்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அதிரடியான பணவரவு உங்களுக்கு ஏற்படும். அதற்கு பிறகு நீங்களே இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணிடுவீங்க. முதல் 90 நாட்களுக்கு இடைவெளி இல்லாமல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அதற்கு பிறகு நீங்க நடுவுல சின்ன சின்ன பிரேக்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு அதிகபட்சம் 2 நிமிடங்கள் மட்டும் தாங்க ஆகும். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா விடியற்காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த குறியீட்டை நீங்க வரைஞ்சிருங்க. ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏர்லி மார்னிங் 4 o'clockல இருந்து மிட் நைட் 12 o'clock எப்ப வேணாலும் நீங்க வரையலாம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த சிம்பிளை வரையலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய இடது கை சுக்கிரமேடு பகுதி, லெஃப்ட் ஹேண்ட் சுக்கிரமேடு பகுதியில இந்த குறியீட்டை நம்ம வரையணும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல அப்படியே நீங்க வரைஞ்சுக்கோங்க. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால நீங்க வரைங்க. கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தாங்க சுக்கிரமேடு பகுதின்னு நம்ம சொல்லுவோம். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுக்கு உரிய பகுதியில இந்த குறியீட்டை நாம் வரையும் போது கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இடது கையில அடிபட்டிருக்கு, அந்த இடத்துல வரைய முடியலன்னா நீங்க வலது கை சுக்கிரமேடு பகுதியிலும் வரையலாம். வலது கையிலும் கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தாங்க சுக்கிரமேடு. இங்கேயும் நீங்க வரையலாம், தவறு கிடையாதுங்க. இந்த குறியீட்டை வரைஞ்சிட்டு 2 நிமிஷம் அதை நீங்க பொறுமையா ரிலாக்ஸ்டா பாருங்க. எதை பற்றியும் நீங்க யோசிக்க வேண்டாம். எந்த பிரார்த்தனையும் நீங்க செய்ய வேண்டாம். எந்த அவசரமும் பதட்டமும் இன்றி ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ்டா அந்த குறியீட்டை நீங்க பாருங்க. அதற்கு பிறகு உங்களுடைய வழக்கமான வேலை எதுவோ அதன் மீது கவனத்தை திருப்புங்க. குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இந்த குறியீடு உங்க கையில இருந்தாலே போதும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அழிந்தால் பரவாயில்லைங்க. ஒரு நாள் கூட தவறாமல் தினமும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அனுபவ ரீதியாக
ஈஸியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக 2 முக்கியமான தாந்திரிக பொருளை பார்க்க போறோம். முதலாவதாக ஏறு சிங்கி மூலிகை கட்டை. நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி கட்டை இது. விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் கொடுக்கும். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல நீங்க வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோள் போல இந்த ஏறு சிங்கி கட்டை பலனை கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த தெய்வீக பொருட்களை வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த பூஜை நாளை மறுநாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடைபெற போகுதுங்க. அதாவது மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. அடுத்ததாக நாம் பார்க்க போவது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தி நாளே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்றுத் தருவது இந்த வைஜெயந்தி மாலை. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த மே மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த 2 நாட்களாக நம்ம வீடியோஸ்ல இந்த நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க மே 16 முதல் மே 31ஆம் தேதி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினாலே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.